எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான தகவல் பார்த்துட்டு இருக்கிறேங்க. மற்ற பதிவுகளும் நம்ம கலந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான தகவலும் சின்ன தகவல் பார்க்கலாம் வாங்க. என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனசெல்லாம் சோர்வாக இருந்தால் கோயிலுக்கெல்லாம் போவாங்க ஒரு மன நிறைவு கிடைக்கிறக்காக. நம்ம கோயிலுக்கு போகாத சமயங்களில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா கோயில் மாதிரியே நல்லா நறுமணமாக இருக்குங்க வீடுங்க. சிம்பிளான பதிவு தாங்க, கட்டாயமாக பாருங்கள், முழுசாக பாருங்கள், அப்போ தாங்க கொஞ்சம் உங்களுக்கு புரியுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் தீபம் ஏற்ற போகிறோங்க. தீபம் பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பொருள் ஒரு 2-3 பொருள் வச்சு நம்ம தீபம் ஏற்றலாங்க. அதாவது தீபம் ஏற்றும் போது நம்ம ஒரு பொடி தான் செய்ய போகிறோங்க. பொடி செஞ்சு நம்ம தீபம் நல்லெண்ணெய் பஞ்சகவி எண்ணெயெல்லாம் செய்வோம், ஊற்றுவோம், தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோங்க. இந்த பொடி நம்ம பயன்படுத்த போகிறோங்க. நம்ம விளக்கில் நான் சொல்கிற பொடியை பயன்படுத்தலாங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும். ஒரு காய் ஒரு 10 ரூபா 15 ரூபா இருக்குங்க. ஒரு 2 காய் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 10 காய் அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் கூடுதலாக எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காய் அளவு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு 4 அல்லது 5 துண்டளவு நீங்கள் எடுத்துக்கலாங்க. கிராம்பு இருக்கும் பார்த்தீங்களா, கிராம்பு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் அடுத்ததான் என்ன பொருள் சேர்த்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது தான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஜவ்வாது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனெல்லாம் போட்டுக்கலாங்க குட்டியாக. ஜவ்வாது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டிலோட ரேட் 15 ரூபாய் 20 ரூபாயோ தாங்க. நீங்கள் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க இதைய. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் ரோஜா பூ இதழ் பொடின்னு வாங்கி வச்சுருக்கிறேங்க. இது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இது நம்ம 1 ஸ்பூன் அளவு பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கடுத்து வெட்டி வேர் பவுடராக நான் யூஸ் பண்ண போகிறேங்க. நீங்கள் வெட்டி வேராக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நாம் இப்போ இந்த பொருளையெல்லாம் மிக்சியில் கொடுத்து நல்லா பொடியாக அரைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜாதிக்காயெல்லாம் இடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கலந்துக்குங்க. பட்டையும் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்குங்க. நீங்கள் கூடுதலாக வேறு ஏதாவது பொருள் நறுமணமான பொருள் இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் இது கூட சேர்த்திக்கலாங்க. அதாவது புணுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அரகச்சான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, அதுவுமே நறுமணம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதை கூட நீங்கள் இந்த கலவையில் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எந்த நறுமணமான பொருள் இருக்குதோ அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. திருநீற்று பச்சிலை காய்ந்த இலை கூட சேர்த்திக்கலாங்க. துளசி இலை சேர்த்துறதுனால சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி மஞ்சள் சாமந்தி பூவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு இதோட பொடி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நாம் இப்போ தான் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீபம் நம்ம ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பொருள் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் கூடுதலாக இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் போட்டு அரைச்சிக்கலாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கலந்த கலவை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. நீங்கள் சல்லடையில் கூட சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் பாதி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேல் பாதி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா கலந்து வருங்க. ரொம்பவே நறுமணம் நல்லா இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக தான் செய்ய போகிறோங்க நம்ம. அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சிம்பிளாக செய்கிறதாங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாங்க.